தெரிஞ்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓவியத்தில் தன்னை ஈடுபடுத்தி வண்ணங்களோடு வாழ்ந்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சின்ன வயசு டேலண்ட்லேருந்து சின்ன வயசுல டேலண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு டேலண்டாக வந்து டிராயிங் தான் பார்த்தீங்கன்னா பெரிய டேலண்ட் ஆகுது. 1ஆம் கிளாஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சுருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை சேர்ந்த அஜந்தா வேலு அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணாட்டுக்காக கேமரோடு முன்னாடி வந்துட்டு. ஆமாம், அதாவது அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம கான்செப்ட் வந்து ரெடி பண்ணிருக்கோம். உங்க சின்ன வயசு டேலண்ட் எது வந்து நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க, அது மேக்ஸிமம் 10th 12th முடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா படிப்பா பாதி பேர் ஸ்டாப் பண்ற வகையில் டேலண்ட் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம கிட்ட பேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கால். ஹலோ ஹாய் வினி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ தானே? ஹலோ. ஓகே, பரவாயில்ல. அருண் சொன்னது எனக்கு அலோட் போயிடுச்சு. ஒருவேளை ஸ்பீக்கர் எதாவது கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா. அருண் என்ன கால் பண்றீங்க? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிவில பாத்துட்டு இருக்கேன். ஆமா, ரொம்ப பிஸியா இருப்பீங்க. இந்த டைம் 5 to 6 அந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னு கேட்டது என்னுடைய தவறு தான். ஓகே, பரவாயில்ல. லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? அது ஏன் திடீர்னு ஆளுநர் டவர் விட்ட மாதிரி விட்டு விட்டு பேசுறீங்க? நோ நோ, ஓகே பரவாயில்ல, சத்தமா பேசுங்க. Two days முன்னாடி தான் ரொம்ப மொக்கையா போதான்னு சொன்னீங்க. அதுக்கு 2 days லைஃப் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. 2 நாள் ஆயிடுச்சு. ஓகே பரவாயில்ல. உங்களுடைய கான்செப்ட் என்ன தெரியுங்களா? தெரியாதுங்களா? ஓகே, அதாவது ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்குள்ள இந்த டேலண்ட் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ கூட கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்களா? எங்க அக்கா வீட்டுல இருக்கா புரியல. அக்கா கூட இன்னமும் பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கதவு சாதிட்டு குத்துப்பாட்டு போட்டு செம குத்து குத்தி போய் தானே கதவு